அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் காவலர் மலையரசன் கொல்லப்பட்டது தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே முக்குளம் அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த மலையரசன். இவர் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் தனிப்படை காவலராக 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இவருக்கு பாண்டிச்செல்வி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் காவல் குடியிருப்பில் வசித்து வந்திருக்கிறார். நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உறவினர் சுப நிகழ்வு பைக் மூலமாக சென்றுவிட்டு மானாமதுரை கட்டானூர் பிரிவில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு வாகனம் பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த மலையரசனின் மனைவி பாண்டிச்செல்வி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் கடந்த வாரம் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்திருக்கிறார். இந்நிலையில் மனைவி இழந்த சுகத்தில் பணியில் இருந்து சில நாட்கள் அனுமதி விடுமுறையில் இருந்து வந்திருக்கிறார். இதனையடுத்து நேற்று முன்தினம் பைக் மூலமாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வந்த காவலர் மலையரசன் மனைவி அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். இதனையடுத்து அவர் எங்கு சென்றார் என்பது தெரிய நிலையில் தனிப்படை காவலரான மலையரசனின் உடலானது நேற்று 5 நாட்களுக்கு முன்பு மதுரை விமான நிலையம் அருகே உள்ள ஈச்சநேரி பகுதியில் எரியூட்டப்பட்ட நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பெருங்குடி காவல்துறையினர் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்குழுக்காக அனுப்பி வைத்து இதனடுத்து மலையரசன் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை என்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் காவல்துறை தீவிர விசாரணையிலேயே காவல்துறை அவர் விசாரித்த நிலையில் ஆட்டாவில் காவலர் சவாரி செய்த போது ஏற்பட்ட பழக்கத்தில் இருவரும் சேர்ந்து பெருங்குடி அருகே பைபாஸ் சாலையில் ஓரம் கட்டு பகுதியில் மது அருந்தி கொண்டிருந்த போது காவலர் மலையரசனின் பணத்தை பறித்த போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காவலரை தலையில் அடித்து ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்துவிட்டு பின்னர் எரித்து பெருங்குடி அருகே வீசி சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் முவேந்திரன் கைது செய்ய முயன்ற போது சார்பு ஆய்வாளர் மாரிக்கண்ணன் என்பவரை கையில் வைத்திருந்த வாளை எடுத்து வெட்டிவிட்டு தப்ப முற்பட்டார். அப்போது காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து முவேந்திரன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த சார்பு ஆய்வாளர் மாரிக்கண்ணனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மதுரை காவலர் மலையரசன் கொல்லப்பட்டது தொடர்பாக அதிர்ச்சி தகவல் அடுத்தடுத்து வெளியானது. மலையரசன் கொலை தொடர்பாக முவேந்திரன் என்பவரை சுட்டிப்பிடித்த காவல்துறையினர் முவேந்திரனின் ஆட்டோவில் பயணித்த போது மலையரசனுடன் நட்பு ஏற்பட்டதாகவும் ஆட்டோவில் பயணம் மேற்கொண்ட போது இருவரும் மது அருந்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.